இடர்களை கண்டு அஞ்சாமல் இருப்பதுதான் விரைவான முன்னேற்றத்திற்கான வழியாகும். ஆண்டவரை முன்னிறுத்தி தைரியமாய் இறை ஆசீர்வாதத்தோடு செயல்படுவதால் முன்னேற்றத்திற்கான ஒரே பாதை. பிரியமான இறை உறவுகளே, ஆசீர்வாதத்தை எங்கு பெறுவது என்றால் திருப்பலி. திருப்பலியில அவருடைய கிருபையை, அவருடைய வல்லமையை, நம்முடைய ஆற்றலை பெறுகிற இடம் நம்முடைய திருப்பலி. அன்பர்களே, இந்த ஆராதனைகள், சுபமாலை, உதாரணத்தோடு சொல்கிறேன் பாருங்க. சாலமோன் அரசனுடைய வாழ்வில அவர் எங்கு ஆசீர்வாதம் பெற்றார், அதுவே நமது வாழ்க்கையில் பின்பற்றக்கூடும் என்பதற்கான உதாரணம் தருகிறேன். 1 அரசர்கள் புத்தகம் 3வது அதிகாரம் 4 மற்றும் 5வது இறை வார்த்தை எடுத்து வாசிங்க. 1 அரசர்கள் புத்தகம் 3வது அதிகாரம் 4 மற்றும் 5. பலி செலுத்துமாறு கிபியோனுக்கு சென்றார். எனவே அங்கு என்ன நடந்தது, எப்படி ஆசீர்வாதம் பெற்றார் என்றால் வாசிக்கிறேன், கேளுங்கள். அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 வெளிபலிகளை செலுத்தினார். அன்று இரவு பலி செலுத்திய அன்று இரவு அரசர் சாலமோன் வாழ்வில் நடந்தது. அன்று இரவு கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். பலி செலுத்திய அதே இடத்துல ஆண்டவர் தோன்றினார். எனவே பக்தியோடு திருப்பலியில் ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே ஆசீர்வதிங்கன்னு கேட்கிற பொழுது, அவர் வல்லமையில, அவர் கிருபையில ஆண்டவர் உனக்காக தோன்றுவார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். தோன்றிய கடவுள் என்ன பண்றாரு பாருங்க. உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்டார் கடவுள். ஆண்டவர் கேட்பார், உனக்கு என்ன வேண்டும். ஒவ்வொரு பூசையில உனக்காக தான் வருகிறார். எனவே அந்த திருப்பலியிலே ஆண்டவர் நமக்காக வருகிறார் என்றால், அந்த திருப்பலிக்கு நம்ம போகாம இருந்தா எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? அந்த திருப்பலியிலே ஆண்டவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுக்கிறார் என்றால், அந்த திருப்பலிக்கு நம்ம போகாம எப்படி நம்ம பாவத்திற்கு கழுவாய் தேடுவோம்? அந்த திருப்பலியிலே ஆண்டவர் நமக்கு கிருபையை தருகிறார் என்றால், திருப்பலிக்கு போகாம நம்ம வீடு எப்படி மீட்படையும்? நம்மளுடைய எதிர்காலம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? எனவே அன்பர்களே, திருப்பலிக்கு செல்வோம், முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபிப்போம், வல்லமையான கிருபையில ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எனவே இந்த நாளில் ஒரு சேலஞ்சாகவே கொடுக்குறேன். இன்னைக்கு பூசைக்கு போங்களேன். கோயிலில் பூசை இருந்தா, அது இந்த நேரத்தில் வேற எங்கெல்லாம் பூசை இருக்கிறதோ, இன்றைக்கு நல்ல திருப்பலி பாருங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அதுவே ஒவ்வொரு நாளும் திருப்பலி செல்வதற்கான காரணமாயும் அமையும். ஜெபிப்போம். அப்பா நன்றி, ஓ நல்லவரே வல்லவரே நன்றி, திருப்பலியிலே என்னை வெளிப்படுத்துகிறேன் என்ற செய்தியை தந்திருக்கிற நன்றி அப்பா. இன்னும் அதிகமாய் திருப்பலியில் நாங்கள் ஆர்வம் கொண்டு இருக்கேன். இன்னும் அதிகமாக திருப்பலியில் நமது அருளை பெற ஆண்டவரே எங்களை தொடுங்க அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த நாளில் பிள்ளைகள் என்னவெல்லாம் தேவைகளை வைக்கிறார்களோ, ஆண்டவரே என்னவெல்லாம் வீடு ஒப்பு கொடுத்து கேட்கிறார்களோ, ஆண்டவரே நீர் தொடுவீராக அப்பா, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இயேசுசாமியின் கிருபையிலே மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். குறிப்பாய் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ, பிள்ளைகள் எதற்கெல்லாம் ஜெபியுங்கள் ஃபாதர், ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர் கேட்குறாங்களோ, அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிக்கிறாங்க. கமெண்டில் அனுப்பப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவர் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் தொடுங்க ஆண்டவரை, நீங்கள் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள், நல்லது நடக்கும். எனவே அன்பர்களே, பூசைக்கு போவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரியாய் வாழ்வோம். உங்கள் தேவைகளெல்லாம் கமெண்டில் அனுப்புங்க, உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுசாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.